ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 நாளாக எங்கள் அம்மாவுக்கு பல்லு வலி. நேற்று தான் போய் பல்லு எடுத்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க இட்லி இல்லாட்டி இடியாப்பம் வாங்கி கொடுங்க. நான் என்ன யோசித்தேன், இருக்கவே இருக்குது நல்ல டிஷ்ஷு சம்பா ரவையை வாங்கி சூப்பராக செஞ்சு கொடுப்போம் இன்றைக்கி அம்மாக்குன்னு சொல்லிட்டு நானே செய்ய ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எண்ணெய் ஊற்றிலாம் தாளிக்கல, நெய் ஊற்றி தான் தாளித்தேன். அதோட ஸ்மெல், அந்த சம்பாவில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நான் நெய் ஊற்றி தாளித்தேன். நெய் ஊற்றினாலும் அந்த ஸ்மெல் போகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரேடியாக கொட்டி கிளறினீங்கன்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினீங்கன்னா கட்டி பிடிக்காது. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, அந்த அளவு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்புமா பிடிக்காதவங்க கூட நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தாராளமாக சாப்பிடுவாங்க. லைட்டாக ஒரு பிரியாணி ஸ்மெல் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியும் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வருகிறேன். நன்றி.